எந்த கடவுளோட வடிவம்? இப்ப இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல ஒரே ஒரு சூரியன் தான். ஒரே ஒரு நிலவு தான். ஒரே ஒரு காற்று தான், ஒரே ஒரு நெருப்பு தான், ஒரே ஒரு பூமி தான். பிரபஞ்சம் எல்லாம் ஒண்ணுதான். அதே மாதிரி இங்க பார்வதி தாயிங்கிறவ ஒரே ஒரு பெண்ணு. அவள நீங்க மேல்மலையனூர் ஒரு அங்காளம்மனா பார்த்தா அங்காளம்மன், காளியா பார்த்தா காளி, சூலியா பார்த்தா சூலி, மாரியம்மனா பார்த்தா மாரியம்மன், பார்வதியா பார்த்தா பார்வதி. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வதி தாயை வந்து ஒரு ஒரு கெட்ட ஒரு சக்தி உள்ள ஒரு அரக்கன். அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, காளித்தாயை கோபப்படுத்துறதுக்காக அசிங்கமா பேசுறான். அவளை இவளை அப்படி இப்படின்னு சொல்லி காளித்தாய்க்கு கோபம் ஜாஸ்தி ஆயிடுது. சரிங்களா? அப்ப இந்த பூலகத்தை அழிக்கிறதுக்காக தன்னுடைய வலது காலை கொண்டு இங்க கீழே இறங்குவா. அப்ப சிவபெருமான் என்ன நினைப்பாருன்னா, நம்மளுடைய மனைவி பாதம் பட்டா இந்த பூலோகம் அழிஞ்சிரும், பிரபஞ்சம் அழிஞ்சிரும். இவ பாதம் படக்கூடாதுன்னு தான் அந்த சிவபெருமான் மல்லாந்து தன்னுடைய நெஞ்சு பகுதியை கொடுப்பாரு. அந்த உருவத்துல பாத்தீங்கன்னா, கீழே வந்து கைகளா தொங்கும், மேல வந்து மண்டவோடு போட்டிருக்கும், முடியெல்லாம் பறக்கும், நாக்கள் நீளமா நீட்டிக்கிட்டு ஒரு சூளத்தை எடுத்துக்கிட்டு இப்படி குத்த வரும். பார்வதி தானே காளியா மாறுனா, ஓங்காரமா மாறுனா. ஏன் அங்க போறீங்க? இப்ப இந்த நாச்சியார் பெண்ணை வந்து இந்த நேரத்துல நான் கெட்ட பெண்ணா மாத்த முடியுமா முடியாதா? இப்ப நீங்க நல்ல பொண்ணு, அழகா இருக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க, சிரிக்கிறீங்க. ஒரு 10 செகண்ட்ல உங்களை நான் கோபப்படுத்திட முடியும். நான் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. நீங்க நல்லவளா இருக்கிறதும் கெட்டவளா இருக்கிறதும் எதிர்த்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற என் கையில இருக்கு. நான் என்னவா அணுகிறோனோ அதுவா நீங்க எனக்கு அணுக போறீங்க. இதே நேரத்துல நான் ஏடா கூடமா வேற மாதிரி பேசினேன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? காளியா தான் மாறுவான். அதேதான். ஒரு சாதாரண பெண்ணை காளியா மாறும் பொழுது இந்த பிரபஞ்சத்துல பல அவதாரங்கள் எடுத்த பார்வதி தாய் தான் இந்த நீங்க என்னவா பாவிக்கிறீங்களோ. ஏன் அங்க போறீங்க? உங்க பையனுக்கு நீங்க அம்மா, உங்க வீட்டுக்காருக்கு ஒய்ஃபு, உங்க அம்மா அப்பா அம்மாவுக்கு நீங்க மக, உங்களுக்குள்ளேயே சித்தி, அத்தை, பெரியம்மா, இவ்வளவு உறவுகள் இருக்கு. ஆனா நீங்க ஒரு பெண் தான். யாராருக்கு என்னென்ன காட்சி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்க போறீங்க. சரிதானே? அப்பாவுக்கு மகளா காட்சி கொடுப்பீங்க, வீட்டுக்காருக்கு ஒய்ஃபா காட்சி கொடுப்பீங்க, பிள்ளைங்களுக்கு அம்மாவா காட்சி கொடுப்பீங்க. உங்களாலே பல அவதாரம் எடுக்க முடியுதுல்ல. பல தோற்றங்கள் தானங்க பண்ண முடியும். இப்ப அப்பா கிட்ட இருக்கிற விஷயத்த போய் வீட்டுக்கார்கிட்ட காட்ட முடியாது, வீட்டுக்காரர்கிட்ட இருக்கிற விஷயத்த அப்பா கிட்ட காட்ட முடியாது. ரெண்டையுமே வகுத்து பிரிச்சுட்டான், தனித்தனியா பிரிச்சாச்சு. அப்ப நீங்க பார்வதி தாயை யக்ஷினியா பார்க்க போறீங்கன்னா அது யக்ஷினியா காட்சி கொடுக்கும்.